முடியாது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும்? என் நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை, அல்லேலூயா, என் சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னுடைய பலவீனங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறது, என்னை எப்படி நீ ஆசீர்வதிக்க முடியும்? கேட்கும் போது அவர் சொல்றாரு, யார ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னா, வசனம் 1ஆம் வசனத்துல வாசிங்க, 45:1, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, சொல்லுங்க பாபு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார அவர் ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னா, யார அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களை ஆசீர்வதிப்பேங்கிறார். இங்கே கோரேசை நான் அபிஷேகம் பண்ணி விட்டேன், அதனால அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் யார் கிடைக்கும்? யாரால் தேவனால், யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சவுல் என்ற வாலிபனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தி, மாடு, அவன் தொழிலும் மாடு வச்சுக்கிட்டு இருக்கான், அல்லேலூயா, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சவுலை அழைத்து, அல்லேலூயா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப சொல்றாரு, ஆண்டவரே என்னையவா ராஜாவாக்க போறீங்க? அல்லேலூயா. ஆமா, என் கோத்திரம் பெண்ணிமன் கோத்திரம், ரொம்ப கோத்திரத்திலே சிறிய கோத்திரம், அது எங்க குடும்பம், அற்பமான குடும்பம். எங்க குடும்பம், என்னையவா ஆசீர்வதிக்க போறீங்க அப்படின்னு யார் சொல்றா? சவுல் ராஜா சொல்லுகிறார். 1 சாமுவேல் 11:11 வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி என் குடும்பம் அற்பமான குடும்பம், என்னையவா ராஜாவாக்க போறீங்க? ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஊர்ல சில பேர் சொல்றாங்க, பேலியாடி மக்கள், தப்பான மக்கள், இவனா ராஜாவாக போறான் அப்படின்னு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ண உடனே கவனிங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து தைல குப்பி எடுத்து அவர் தலையிலே வைத்து எண்ணெயை வைத்து செய்றாரு, நான் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் பண்ணின உடனே தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல வந்துட்டார். அபிஷேகம் என்னப்பா மதி? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல வந்துருவாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பார்க்கிறோம், தாவீது ஆடு